ஹலோ வீவர்ஸ், மேசராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி இனி வரப்போகின்ற நாட்களில் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேசராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க. பொருளாதார ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்காங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள்லையும் நின்று கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் ரீதியாக அவங்க எதிர்பார்த்த பெரிதான முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போலதாங்க குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்தவித மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில முக்கியமான சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கீங்க. ஆனால் அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகளானது இன்றளவு வரைக்குமே நிறைவேறாமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கிறது. மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவுகளானது அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மேசராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மேசராசி நேயர்களாகிய நீங்களும் இது போன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனி வரப்போகின்ற நாட்களிலாவது மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்ல காலமானது பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனுடைய அருளாசியால இனி வரப்போகின்ற நாட்கள்ல நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது சூரியன் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி பங்குனி மாதமானது பிறக்க போகிறது. எனவே மார்ச் 15ஆம் தேதியில இருந்து வரப்போகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடத்தை கற்றுத்தரப்போகிறது, என்னவெல்லாம் நடக்க போகிறது, எந்தெந்த விஷயங்களில் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது மனதில் தெளிவானது இருக்க கொடுங்க. அலைச்சல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. தாமதமாக நடந்து கொண்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் காரிய தடைகளாகவே ஏற்பட்டு கொண்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இனி வரப்போகின்ற இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தாராளமாக அந்த விஷயங்களில் மீண்டும் ஈடுபடலாங்க. அதில் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் ஏதாவது சில வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளானது ரொம்ப நாட்களாகவே தாமதமாக நடந்து கொண்டே இருக்கு, இழுபறியான சூழல் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்களுமே இப்போது பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைய போகிறது. மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள். மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வீர்கள். மேலும் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள். அவர்களுமே உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டு இருந்த பல பிரச்சனைகளில் இருந்து இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமானது பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக தொழில் ரீதியாக முன்னேற்றம் இல்லாமலும் இருந்து கொண்டு இருந்தது. உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில துன்பங்களை சந்தித்து கொண்டு இருந்தீங்க இல்லையா, இதுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலக ஆரம்பிப்பீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்குங்க. இது உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் கடந்த காலத்தில் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க
தாங்கக்கூடிய வழியையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாங்க. வெளியில கொடுத்து இருந்த கடன்கள் எல்லாமே திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகிறது. சில தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருக்க போகிறது. எனவே மேசராசி நேயர்கள் ஏதாவது சில முயற்சிகள் செய்றீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளில் தடைகள் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க சோர்ந்து போய் விட்டுறாதீங்க. மீண்டும் அந்த விஷயங்களை தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கான காரிய வெற்றியானது உண்டாகக்கூடிய வாய்ப்பானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைய போகிறது. புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு உண்டாக போகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வழக்கொன்றில் வழக்கப்படுகின்ற சாதகமான தீர்ப்பினால் வருமானமானது பெருகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது அமைய போகிறது. ஏதாவது நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து இருந்தீங்கன்னா இப்போது அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதோடு உங்களுடைய பேங்க் பேலன்ஸுமே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வகையில் சேமிப்பானது பெருகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல லாபங்களை பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மற்றபடி கடுமையான போட்டிகளையுமே சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எந்தவித விஷயமாக இருந்தாலுமே மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமான காலமாகவே அமைய போகிறது. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். அதே சமயம் புதிய முதலீடுகளில் நீங்கள் முதலீடு செய்யும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. அதிகப்படியான முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சமாக முதலீடு செய்யுங்க. அதுவுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக அந்த முதலீடுகளை செஞ்சுட்டு வாங்க. அப்போதுதான் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைத்து நஷ்டம் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும். மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வானது மேசராசி நேயர்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பல முயற்சிகள் செஞ்சிருக்கேங்க. அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. பதவி உயர்வு ரொம்ப நாட்களாகவே நான் எதிர்பார்த்துட்டே தான் இருக்கேன். இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் வரும் அப்படின்னு நானும் ரொம்ப நாட்களாகவே ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல விஷயமானது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்கும். மேலும் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடுங்க. விரும்பிய இடமாற்றமானது கிடைக்க கொடுங்க. அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களுடைய நட்பை நீங்க காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியமாகுங்க. நீங்க யதார்த்தமாக சிலரை பற்றி சொல்லியிருந்தாலுமே கூட அந்த விஷயங்களானது அந்த நபர்கிட்ட போய் அந்த விஷயம் சென்றடையும் போது நிச்சயமாக அது தப்பாக போய் தான் முடிய கொடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே தேவையில்லாத மனஸ்தாபங்களானது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஏற்படலாங்க. ஸோ இது மாதிரி எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய சக ஊழியர்களை பற்றிய கருத்துக்களை உங்களுடைய சக ஊழியர்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதுக்குள்ளேயே வச்சுருங்க. இல்லைனா உங்களுக்கும் யாருக்கும் பிரச்சனையோ அவங்கக்கிட்டேயே போய் ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் எனக்கு பிரச்சனை, இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. இல்லைனா விட்டு விலகி இருப்பது இன்னுமே நல்லதுங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் இன்னொருக்கிட்ட நீங்கள் மனசு நொந்து சொல்லும்போது அந்த விஷயமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் ஒரு நோக்கத்தில் சொல்லியிருப்பீங்க. அந்த நோக்கத்தை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் மற்றவங்க கிட்ட சொல்லி அந்த விஷயம் அப்படியே பரவி வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டுருங்க. என்னமோ நீங்கள் ஏதோ அவங்கள பற்றி தப்பாக சொன்னது போல் ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது மேசராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை பற்றி புறம் பேச வேண்டாங்க. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய வகையிலையும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை வாங்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது. அதே சமயம் நண்பர்கள் போல பழகக்கூடிய எதிர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே பிறரிடம் பேசக்கூடிய நேரத்தில் நிதானமாக இருக்கணும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து
கவலைப்பட வேண்டாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது தேடி வருங்க. அவற்றில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய ஒரு நல்ல ஆதரவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய செல்வாக்கு உயரும், பண வரவுமே அமோகமாக இருக்க கொடுங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் ரசிகர்களுடைய ஆதரவோடு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குங்க. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கணவரிடமும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். பண வரவு சீராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எங்கும் எப்போதுமே பேசக்கூடிய நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துட்டு வந்தால் போதுங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. முருகன் கோவிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் சொல்லி வர மனதில் நிம்மதியானது மேலும். இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.